உணவுகளை நீங்க உங்க தினசரி லைஃப் ஸ்டைல்ல இருந்து நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எப்பவுமே டயபெட்டிஸ் வராதுங்க. முதல்ல சொல்லக்கூடியது பரோட்டா. இந்த மைதால செய்யக்கூடிய இந்த பரோட்டாவை நீங்க அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க 50% டயபெட்டிஸா இல்லாம இருக்கலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ். இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸை நீங்க அடிக்கடி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சுகர் பேஷண்ட் ஆகிறது உறுதி. அதனால சர்க்கரைக்கு பதிலா கெமிக்கல் ஆட் பண்ணக்கூடிய இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸை டோட்டலா அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா 90% நீங்க டயபெட்டிஸா ஆக சான்ஸே கிடையாதுங்க. அதுக்கு அடுத்தது கிரன்ச்சீஸ். இந்த குக்கீஸ்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான பிஸ்கட் வெரைட்டிஸ்லாம் நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ரொம்ப மோஸ்ட் விக்டிம்ஸா நீங்க டயபெட்டிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால இந்த மாதிரியான ஜங்க் ஃபுட்ஸை நீங்க டோட்டலா அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எப்பவுமே டயபெட்டிஸா இல்லாம நீண்ட நாள் ஆரோக்கியமா இருக்கலாம்.